மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக உலகத்திலே முதல் முறையாக ஒரு நபருக்கு யாரு கருணாநிதி அவர்களுக்கு 100 ரூபாய்க்கு நாணயம் ஒன்று போட போறாங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் இவங்க யாரு உடன்பிறப்புகள் ஏகப்பட்ட தம்பட்டை அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதுல இவங்களுக்கும் புரியாத ஒரு விஷயம், மக்களுக்கும் சில விஷயங்கள் தெரியல. இந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த 100 ரூபாய் நாணயம் இருக்குல்ல, அது புழக்கத்துக்கு வருதா? இந்த 100 ரூபாய் நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கா? இது கருணாநிதிக்கு மட்டும் செய்யக்கூடிய ஸ்பெஷலா, இது கருணாநிதி அவர்களுக்காக மட்டுமே இங்கு உருவாக்கப்பட்ட சிறப்பு நாணயமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழுது. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான விடை தேவை. அதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ. முதலாவது, இந்த 100 ரூபாய் நாணயம் இருக்குல்ல, இது புழக்கத்துக்கு வரப்போறது கிடையாது. முதல்ல சர்க்குலேட்டட்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க, அன்சர்க்குலேட்டட்னா தெரிஞ்சுக்கோங்க. சர்க்குலேட்டட் அதாவது புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள்ன்றது 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. இதையெல்லாம் யார் சர்க்குலேட் கொண்டு வரா, புழக்கத்துக்கு கொண்டு வரா? அது எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எனவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சிட்டு வெளியே கொண்டு வருது. அப்ப இது எல்லாமே ஒரே இடத்துல நாணயங்கள் அச்சிடும் இடத்துல தான் அச்சிடப்படுது. ஆனா இது அன்சர்க்குலேட்டட், அதாவது புழக்கத்துக்கு வராத நாணயங்கள். அதே நேரம் இது கலெக்டபிள்னு சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னன்றது கடைசியில் போக உங்களுக்கு தெளிவா புரியும். எனவே முதலாவது இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாணயங்கள் எதுவுமே புழக்கத்துக்கு வரப்போற நாணயங்கள் கிடையாது. எனவே உடன்பிறப்புகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்க வரல தலைவரோட நாணயம் வந்துருச்சு, நம்மளும் உட்காந்து எங்கேயா உட்காந்து நாணயத்தை அச்சிட்டு புழக்கத்துக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு கஞ்சால இருந்து எல்லா வேலையும் பார்ப்ப. நீ கடப்பாக்கல் இருந்தாலும் தூக்கிட்டு ஓடி போயிருவ. இல்ல கருணாநிதி முகம் போட்டு ஒரு நாணயம் கொண்டு வந்தா நீ அடிக்காம இருப்ப. இன்னும் நீ யோசிச்சிருப்பேன், நல்லா தெரியும். தயவுசெய்து அந்த யோசனையை ஒரு ஓரமா வச்சுக்கோ, இல்லாட்டி புடிச்சிட்டு போயிடுறாங்க, யாரு ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிடுறாங்க. எனவே இது புழக்கத்துக்கு வருதா இல்லையான்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுல உடன்பிறப்புகளுக்கு எச்சரிக்கை, சரியா? அதுக்கடுத்து என்ன விஷயம்னா, இது கருணாநிதிக்கு மட்டுமே சிறப்பா அச்சிடப்படுது, பார்த்துக்குங்க ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு எங்களை மதிக்குது, கருணாநிதி அவரோட வாழ்க்கையை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வாடகை சைக்கிள் எடுத்து ஊரா ஒட்டிக்கிட்டு அந்த திமுக காரன், அதுவும் பொய். ஏன் அப்படின்னா, இது 17 ஜனவரி 2019 அன்னைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காங்களே, அது அதிமுக தோற்றுவிப்பாளர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வெளியிடப்பட்ட அதே 100 ரூபாய் நாணயம், அதே நாணயம் தான், அதே டெய்லர் தான் அன்னைக்கே வெளியிட்டாங்க. ஆனா என்ன, இந்த அளவுக்கு ஊரா லேபிள் அடிச்சு ஒட்டவே எவனும் கிடையவே கிடையாது. இவங்க வருஷம் ஃபுல்லா இப்படிதான் இல்லாத ஒன்றை எடுத்து ஊரா ஓட்டி அதை மக்களை நம்ப வச்சு ஏமாத்தியே பொழப்ப ஓட்டினவங்க. யுனெஸ்கோ பேர்ல அவார்டை கொடுத்து அதுக்கே தெரியாம இங்க ஓடிடுது இல்லையா, இன்ன வரைக்கும் கேள்வி பதில் வைக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க. எனவே இது புதுசெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள், கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்தந்த மாநில அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த நாணயங்கள் அச்சிடப்படுது. இது எம்ஜிஆருக்கு மட்டும் கிடையாது, எம்ஜிஆர் அவர்களுக்கு 100 ரூபாய் மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் 5 ரூபாய் அச்சடிக்கப்பட்டது. இது எல்லாமே புழக்கத்துக்கு வரக்கூடிய நாணயங்கள் கிடையாது, இது எல்லாமே அன்சர்க்குலேட்டட். இதே மாதிரி தெலுங்கானால NT ராமராவ் அவர்களுக்கு அச்சிடப்பட்டது. எப்ப? 2023 ஆகஸ்ட் 28. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க, யாரு திமுக காரங்க டெல்லியில போய் எப்படியா நாணயம் அச்சிடுச்சுட்டு எவன் காலையோ போய் விழுந்திருக்காங்க. இல்ல நீ விழுகலாம் தேவையில்லை, நாணயம் அச்சிடுன்னு ஒரு முறை இருக்கு. நீ மாநில அரசு அறிவலையா கேட்டாலே அவனே நாணயம் அச்சிடுவான். மத்திய அரசுடைய தயவு இருந்தா இந்த நாணயங்களை வெளியே கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு மட்டும் கொண்டு வரல. 100 ரூபாய் நாணயம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு 1000 ரூபாய் நாணயம் கட்டவா? நம்ம ஊர்ல சொல்றேன், 1000 ரூபாய் நாணயம் 2010 இந்த தஞ்சாவூர் கோயில் இல்ல, பிரகதீஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கான 1000ஆம் ஆண்டு நினைவை ஒட்டி அவங்க ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. அது 1000 ரூபாய், அதோட மதிப்பு எவ்வளவு? 1000 ரூபாய். இந்த நாணயங்களை அப்படி விடுறாங்களே, 100 ரூபான்றியான், 1000 ரூபான்றியான், இதெல்லாம் என்னதான் மதிப்பு அப்படின்னா, இது எல்லாம் எப்படின்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கலெக்டபிள், அதாவது எல்லா நேரமும் அச்சிடுறது கிடையாது. இவங்க என்ன பண்ணா, ஒரு 10,000 நாணயம் அச்சிடுறோம், சில 20,000 நாணயம் அச்சிடுறோம். அச்சடி நீங்க வாங்கணும்னா அந்த நாணயத்தை போட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப நீங்க கருணாநிதி அவர்களுடைய நாணயம் வெளியிடுறாங்க. அந்த கருணாநிதி அவர்களுடைய நாணயத்துடைய ஒட்டுமொத்த கிராம் வந்து 35 கிராம். அந்த 35 கிராம்ல 50% இது இருக்கும், சில்வர் இருக்கும், வெள்ளி இருக்கும். அப்போ ஒரு வெள்ளியுடைய 1 கிராமோட மதிப்பு சுமார் 80 ரூபான்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட கூட்டி கழிச்சாலும் சுமார் 12 இருந்து 13 கிராம் வெள்ளி உள்ள வருது. அப்ப வெள்ளியோட கணக்கு பார்த்தா கூட அந்த நாணயத்தின் மதிப்பு அதுல இருந்து கூடுது. கரெக்டா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாணயத்துடைய மதிப்பும் இவங்க அடிக்கிறாங்களே, அதில் சொல்லப்படக்கூடிய 1000 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ கிடையாது. எது இந்த கலெக்டபிளுக்கு மட்டும் சொல்றேன், ஏன்னா இது சர்க்குலேட்டுக்கு வரப்போற கிடையாது. இது எல்லாமே நீங்க அந்த வெப்சைட்டுக்கு பாருங்க, எது இந்த நாணயம் அச்சிடக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்கா பாருங்க, கவர்மெண்ட் அமைப்பு, அவருடைய வெப்சைட்ல போனாலே உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துக்காட்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய இதே 100 ரூபாய் நாணயம், அதே டெய்லர் தான், இந்திய மின்ட் தான், அவன் தான் வெளியிடுறான், அவன் தான் கவர்மெண்ட் ஏஜென்சி. வெப்சைட்ல போய் நீ வாங்கன்னு வச்சுக்கவே, அந்த 100 ரூபாய் நாணயத்துக்கு எவ்வளவு மதிப்பு? 6044 ரூபாய் நீ கட்டினேன்னா அந்த 100 ரூபாய் உனக்கு அனுப்பி வைப்பேன். நான் சொல்ற புரியுதா? இதையெல்லாம் வாங்கிட்டு போய் நீ சர்க்குலேட் பண்ணி வச்சுக்க, உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன் 100 ரூபாயை
6500 ரூபாய் போட்டு வாங்குவானா? அதுல ஒரு 15-16 கிராம் வெள்ளி இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை உருக்கி வித்தாலே ஓரளவு காசு கடை. எனவே இந்த நாணயங்கள் முதலாவது புழக்கத்தில் வரக்கூடிய நாணயம் கிடையாது, எனவே அதோட மதிப்பு வேற. இந்த நாணயங்கள் அது மதிப்பிலே செய்யப்பட்டதான் கிடையாது, அதுவும் கிடையாது. அப்ப இந்த நாணயங்களுக்கு எப்படி அதோட விலை கூடுது அப்படின்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வச்சுக்கோங்க, இவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஒரு 10,000 நாணயம் வெளியிடுறாங்கன்னா அந்த நாணயத்தை இந்த ஒரு முறை மட்டும் தான் வெளியிடுவாங்க. அதை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் அந்த நாணயம் இருக்கு அப்படின்னு மார்க்கெட்டில் விட்டு வச்சுக்கோங்க, அதை வாங்குறதுக்கு அது கலெக்டபிள். அதை வாங்குறதுக்கு ஒரு 4-5 பேர் ஆர்வம் காட்டினாங்கன்னா அன்னைக்கு 6000 ரூபாய் அந்த நாணயம் ஒரு 30,000 வித்தோட வாங்குறதுக்கு ஆள் இருப்பானுங்க. இது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு நாணயத்தை தான் கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டுக்கொள்வது கிடங்க இந்த இந்தியா மின்ட் இருக்கு பாருங்க, இந்த இந்தியா மின்ட் இருக்கு பாருங்க, இவங்க தயாரிச்சு வெளியிடுறாங்க. இந்த இந்தியா மின்ட் முன்பு சென்னை வரைக்கும் கூட இருந்துச்சு வச்சுக்கோங்க. சென்னையில் கூட மின்ட்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில் நாணயங்கள் அச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட கருணாநிதி அவர்களுடைய நாணயம் ஹைதராபாத்தில் அச்சிடப்படுது. மொத்தம் இந்தியா முழுவதும் 4 இடங்கள்ல இருக்குது. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த நாணயம் அச்சிடக்கூடிய தொழில் இருக்குல்ல, இது கவர்மெண்ட் உடையது. இந்த நாணயம் அச்சிடக்கூடிய அந்த குறிப்பிட்ட தொழிற்சாலைக்கு வேலை என்ன? ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா நாணயங்களை அச்சிட்டு கொடுக்கறது. அதை கொடுத்துருவாங்க. கொடுத்தது போக வேற என்ன வேலை இருக்கு நினைக்கிறீங்க? எந்த வேலையும் இருக்காது. அது பிரிண்டிங் பிரஸ் வேலை இருக்கும். ஆமா, அது கவர்மெண்டோடைய சர்க்குலேட் ஆகக்கூடிய நோட் ஆகட்டும், இல்லாட்டி சில பாண்ட் பத்திரங்கள் இருக்குல்ல, இதையெல்லாம் அச்சிடுவாங்க. இதுவும் இங்கே தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சது போக இந்த ஏஜென்சி எல்லாம் மிக முக்கியமாக இந்த காயின் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு பெரிய லெவலில் ஒரு டயத்துக்கு மேலே வேலை இருக்காது. இது எல்லா காலமும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு நேற்று கிடையாது. உங்களுக்கு பொது அறிவுக்காக சொல்றேன், இன்னைக்கு நேற்று கிடையாது, எல்லா நாடுகளுமே இந்த பிரச்சனை இருக்கும். எனவே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்க, காசு அடிக்கிறவன் அவன்கிட்ட நாணயம் அச்சிடப்படுது, ஆனால் அவன் நஷ்டமா போன எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு தொழில் இது. அவங்க நஷ்டமாவே போவாங்க. அதாவது நீ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மின்ட் இருக்கு இல்லையா, இது கவர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நஷ்டமா தான் போகும். 200 கோடி நஷ்டம், 150 கோடி நஷ்டம். ஏன் வாங்குறது 3000 கோடியை போட்டு அந்த மெட்டீரியல் இறக்குவாங்க. அது எல்லா வேலையும் பண்ணி ஆர்பிஐ கையில கொடுத்தாச்சு, அதுக்கு மேல வேலை இல்லையே. அது கரெக்டா ப்ராஃபிட் பெருசாலாம் வரவே வராது. அது கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி மாதங்கள் இருக்குல்லையா, அதுல வேலை இல்லாத நாட்களாக தான் போகும். கடந்த 400 வருட பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நேரம் போக ஸ்பெஷலா நாணயங்கள் வித்தணும் வச்சுக்கோங்க, இந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனங்கள் பழைக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் நாணயங்கள், அது கலெக்டபிள் நாணயங்களை வெளியிட ஆரம்பிப்பாங்க. அந்த கலெக்டபிள் நாணயங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னா, கவர்ச்சி இருக்கணும். யாராவது வாங்கக்கூடிய அளவுக்கு, ஒரு 10 பேர் வாங்குற அளவுக்கு ஏதாவது இருக்கா, அதை தூக்கி போட்டு வித்துருவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இது பொதுவாக வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நாணயம் அச்சிடக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் நஷ்டமாகுன்றதுக்காக அவங்க என்னென்ன மாதிரி வேலைகளை பார்க்குறாங்கன்றத நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, அமெரிக்காவுடைய மின்ட் இருக்கு இல்லையா, அதுவோ இந்த ராயல் மின்ட், அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோடது. இதெல்லாம் ரொம்ப பழசு, 800கள் உருவான நிறுவனங்கள். இதெல்லாம் ரொம்ப பழசு, 1200 வருடங்களுக்கு மேல பழசு. ஏன்னா இந்த மின்ட் இருக்கு இல்லையா, நாணயம் அச்சிடும் தொழில் இந்த நிறுவனங்கள்லாம் பல 100 வருடங்களா இருக்காங்க, 1000 வருடத்துக்குள்ள இருக்கான்னு வச்சுக்கோங்க. எனவே இவங்களுக்கு பெரிய அளவு வரலாறு உண்டு. அதனால இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போனீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு இந்த ராயல் மின்ட் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷோடது, இது உள்ள நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜேம்ஸ் பாண்டோட படம் இருக்கா, அந்த படத்துக்கான நாணயம் இருக்கு பாருங்க, அதுல விற்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா, அந்த 007 ஜேம்ஸ் பாண்டோட படம் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டருக்கும் அந்த படத்துக்கும் பெரிய ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவங்க மத்தியில் இந்த ஸ்பெஷல் நாணயங்களை அச்சிட்டு வெளியிடுவாங்க. நாணயம் அச்சிடும் உரிமை இந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் தான் உண்டு, இந்த ராயல் மின்ட்டுக்கு மட்டும் தான் உண்டு. அப்ப வேற யாரும் நாணயம் அச்சிட முடியாது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி நாணயங்களை அச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புழக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. எடுத்துக்காட்டு ஒரு 75000 நாணயங்கள் வெளியே கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த நாணயங்கள் எல்லாமே கலெக்டபிள். இதை வாங்கி வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வித்தனம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்ப்பாங்க யாரு, மக்கள். நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 2020 என்னென்ன நாணயங்களாக வந்திருக்கோ அந்த நாணயங்கள் எதுவுமே விற்பனைக்கு இல்லைன்னு இருப்பான். ஏன்னா லிமிடெட் எடிஷன், அந்த லிமிடெட் எடிஷன் முடிஞ்சிச்சு, அதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. திரும்ப விற்பனை கொண்டு வரும்போது அது கலெக்டபிளா மாறும், அதுக்கு ஒரு காசு கிடைக்கும். இது இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ரொம்ப முக்கியமான சோர்ஸ். என்னது, ரொம்ப முக்கியமான இன்கம் சோர்ஸ். இதே மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட்ல அதுவும் பண்ணுவாங்க. இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு இந்த யூஎஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த யூஎஸ் கவர்மெண்டோட மின்ட் இருக்குல்ல, அதாவது நாணயம் அச்சிடக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குல்ல, யூஎஸ் மின்ட், அவனுடைய இன்கம், அதாவது வருமானத்தை வச்சிருக்கேன். இதுல பாருங்க ஒட்டுமொத்த வருமானம், இந்த வருமானத்தை அப்புறம் சொல்றேன். நீ ஒட்டுமொத்த வருமானத்தில் அவனுக்கு எது வருவாங்க, புல்லியன். புல்லியன் என்ன கேட்டீங்க, தங்கம் வெள்ளியில மட்டும் நாணயங்களை அச்சிட்டு புழக்கத்துக்கு கொண்டு வரும், அது கலெக்டபிள் தான். ஆனா தங்கம் வெள்ளியில மட்டும் அடிப்பாங்க. இதுல தாங்க எங்களுக்கு லாபம், வருமானம். அவனே சொல்றேன், எது, கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு அடிக்கக்கூடிய சர்க்குலேட்டிங் பண்ணி பாருங்க, அதனால அவனுக்கு பெரிய லாபமே கிடையாது, 18% லாபம். தங்கம் வெள்ளியில அடிக்கக்கூடிய நாணயங்கள் கலெக்டபிள் அடிக்கனால அது எங்களுக்கு பெரிய லாபம் தருது. யார் சொல்றா, யூஎஸ் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த மின்ட் சொல்றான். அதுக்கப்புறம் நியூமிஸ்மேட்டிக் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன கேட்டீங்க, தங்கம் வெள்ளி அல்லாத கலெக்டபிள் நாணயம்.
தங்கம் வெள்ளி கிடையாது, ஆனால் மற்றதை வச்சு அடிப்பானுங்க. அடிச்சு அது கலெக்டபிளா மாத்துவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 50 நாணயம் வெளியிடுவாங்க. எனவே இதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நாணயங்களை அச்சிடுறாங்க பாருங்க. அந்த கம்பெனியோட பேர் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த நிறுவனம், இந்த நிறுவனத்தை பின்னாடி பேர் மாத்தா இந்தியா மின்ட்னு ஸ்டார்ட் வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த நிறுவனத்துடைய ஆண்டு அறிக்கைகள் அதை எடுத்து பாருங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது 2022க்கானது 4712 கோடி ரூபாய் வருமானம். அதுல செலவினம் வச்சுக்கோங்க 3400 கோடி ரூபாய் செலவினம். மீதம் இருந்தது ஏறக்குறைய ஒரு 600-700 கோடி. அந்த 200-700 கோடியில 50% யாருக்கு போகுது அப்படின்னா, பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா லிமிடெட் ஒருத்தர் இருக்கான். அது கவர்மெண்ட் ஏஜென்சி தான், இந்த பேங்குக்காக வேலை பார்க்குறவங்க. அவங்க 50% இதுல ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. அவங்களுக்கு போயிடும். மிச்சம் 300 கோடி இல்லை, அதை வச்சு அந்த நிறுவனத்துடைய வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்க. இந்த 4 நிறுவனங்கள் சொல்றது புரியுதா? அவங்களும் ப்ராஃபிட்டுக்காக வேலை பார்க்குறவங்க தான். அதுல இந்த கலெக்டபிள் நாணயத்தை நிறைய வித்தா அந்த நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கும். அதுவும் நிறுவனம் தானே. உங்களுக்கு ரூபாய் நோட் அடிக்கிறது அப்புறம் நாணயம் அடிக்கிறதுனாலே அவன் லாபம் வரணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் அடிச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு ப்ராஃபிட் எங்கேருந்து வரும்? ப்ராஃபிட் வரதுக்காக இந்த கலெக்டபிள் நாணயங்களை வெளியிடுறது அந்த நிறுவனத்துக்கே இருக்கக்கூடிய குணம். சொல்ற புரியுதா? இதுக்கு பெரிய லெவலில் இன்ஃபுளுன்ஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த யூஎஸ் கவர்மெண்ட் பாருங்க, அவன் 2 முட்டை முதல்ல முட்டையை கண்டுபிடிச்சா வச்சுக்கவேன், அதுக்கே நாணயம் போட்டுருவான். எப்படியாவது கலெக்டிவ்னு சொல்லி எதையா வித்தாகணும் அவனுக்கு, அதை வித்து அது லாபம் பார்த்தாகணும். அதே மாதிரி இங்கே கூட மின்ட் நிறுவனமும் அதே மாதிரியான நுட்பமான வேலைகளை ஈடுபட செய்வாங்க. அதில் மிக முக்கியமானது சினிமா ஸ்டார்ஸ், அதுலேயும் மிக முக்கியமானது பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க. இவங்களுக்கு அடிச்சு இன்னும் கொஞ்சம் லாபம் பார்க்கலாமே அப்படின்ற முயற்சி தானே ஒழிய வேற எதுவுமே கிடையவே கிடையாது. எனவே 100 ரூபாய் நாணயம்ன்றது உலகத்தில் யாருக்குமே அடிக்கல, இந்தியாவில் எவனுக்குமே கிடையாது. அடிச்சு புழக்கத்துக்கு வரும்போது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசி தெரியாத, அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையா என்னன்னு புரிஞ்சு, உலகம்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு, இந்த மின் தொழிற்சாலை என்னன்னு தெரிஞ்சு பேசணும். அவ பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டியது, மக்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாணயங்கள் எல்லா பேருமே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பெரிய அளவில் சச்சரவுலாம் இல்லை, பெரிய அளவு கொண்டாட்டம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்களே, சாதாரண ஒரு விஷயம்னு நகர்ந்து போனாங்க. இன்னைக்கு ஏன் அது பெருசாக்கப்படுது அப்படின்னா, இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவங்க அப்பா இருக்கார் கருணாநிதி, அவர் பேர் ஊர்லேயே பெரிய கேவலமான பேர்னு வச்சுக்குவேன். அதை எப்படியாவது காமராஜர் பேர் அளவுக்கு மாற்றணும், எப்படியாவது உத்தமனா மாத்திரக்கா ஊர் ஊரா சாலைகளுக்கு பேர் வைக்கிறது, எல்லா ஊர்லையும் சிலை திறக்கிறது, அதுக்கப்புறம் எல்லா ஊர்லையும் கட்டடத்துக்கு பேர் வைக்கிறது. இதே வேலையாக செய்யறாங்க வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கே ஒரு 5000 கோடி செலவழிச்சிருப்பாங்க இந்த விளம்பரத்துக்கு. இது பத்தல என்னன்னே நாணயத்துல கருணாநிதி பேரை வச்சு பாருங்க, இந்தியன் கவர்மெண்டே சொல்லிச்சு எங்க அப்பா உத்தமே அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. சத்தியமா சொல்றேன், எந்த காலத்திலும் கருணாநிதி நல்ல பேர் வாங்க போறது கிடையாது.